Hey guys, welcome back to my channel Ultimate Alina. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்ட் சப்ளைஸ். எனக்கு வந்து என்னெல்லாம் ஆர்ட் சப்ளைஸ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆயில் பேஸ்டல் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஆயில் பேஸ்டல், கேமலோடைய ஆயில் பேஸ்டல்ஸ். இதில் வந்து 50 ஷேட்ஸ் இருக்குது, ரிச்சர் அண்ட் இன்டர்மிக்சபிள் கலர்ஸ். இது வந்து ஒரு ஸ்க்ராப்பிங் டூல் கொடுத்துருந்தாங்க, இப்போ என்கிட்ட இல்லை, எங்கேயோ போச்சு தெரியல. ஓகே, நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ராப் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ருப்பீஸ் வந்து 170 ருப்பீஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு தான், நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது இது. இது பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 50 ஷேட்ஸ் இருக்குது. இதில் பாதி கொஞ்சம்லாம் எனக்கு உடஞ்சி அப்படி இப்படி கிடக்கு, என்னென்னா சிலது அப்படி தான் யூஸ் பண்ணி அப்படி இருக்குது. ஓகே, இதில் இவ்வளோ தான். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேன், பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து எடுத்து காட்டுறேன், எடுத்துக்கலாம். இனி செகண்ட் வந்து என்ன வச்சுருக்கேன்னா பிளாஸ்டிக் ரயான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இதெல்லாம் காட்டியிருக்காங்க பிளாஸ்டிக் ரயான்ஸ். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணி, இது வந்து 28 ஷேட்ஸ் இருக்குது. இதில் ஒரு கலர் மாதிரி கொடுத்துட்டு இப்படி தான், சிலதெல்லாம் அப்படியே ப்ரோக்கனாக இருக்குது, எனக்கு நிறைய ஏஜ் ஆகிறனால அப்படியே இருக்குது. இதான் பிளாஸ்டிக் ரயான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன். ஓ மை காட், பார்த்தீங்களா? இதில் வந்து 28 ஷேட்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? 100 ருப்பீஸ் அடையுது. ஓகே, செகண்ட் ஐட்டம் பார்க்கலாம். செகண்ட் வந்து இதான் நம்மளுடைய செகண்ட் திங். செகண்ட் ஐட்டம் வந்து இதுதான். இதில் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஆயில் பேஸ்டல்ஸ்னால் வெறும் 12 ஷேட்ஸில் ஆயில் பேஸ்டல்ஸ். இதில் வந்து அந்த ஸ்க்ராப்பிங் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் எப்போலாம் தான் யூஸ் பண்ணுவேன், நான் அதோட இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. 12 ஷேட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ப்ரஷ் பென். இது வந்து ரொம்ப பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஷின், எங்கே இருந்த ப்ரஷ் பென் வாங்கினீங்க, நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் இந்த ப்ரஷ் பென் வச்சு போடுறீங்களே, அது எங்கே இருந்து அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ ஓகே, நான் சொல்கிறேன். ப்ரஷ் பென் வந்து நான் எங்கே இருந்து வாங்கினேன்னா, இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் அமேசானில் தான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சின்னதில் எனக்கு வந்து இப்போல்லாம் டைம் இல்லை, சம்டைம்ஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒர்க் என்னதுன்னா இந்த மாதிரி ஆர்ட் சப்ளைஸ் இதெல்லாம் பார்க்குறது தான். ஓகே, இதான் ப்ரஷ் பென்னா என்னதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ ஒரு ஷேட்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 12 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, வாட்டர் கலர் எஃபெக்ட் இதில் இருக்கும். அப்புறமா ஈஸ் ஆஃப் ப்ரஷ் லிப் பென். தெரியலையோ, வேற ஒரு பிரைட் கலர் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக தெரியுது. ஆமாம், பயங்கர ஹாட்டாக இருக்கே. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து என்னுடைய ஒரு பழைய ஆயில் பேஸ்டல். பார்க்குறதுக்கு எவ்வளோ மோசமாக தான் இருக்குது. ஸோ இதை நான் அவ்வளோ காட்டலை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கலர் பென்சில்ஸ், பிரைட் அண்ட் ஸ்மூத் கலரிங்னு சொல்லி கலர் பென்சில் வச்சுருக்கேன். ஓகே, தான் கலர் பென்சில். ஆஃப்டர் தட் நம்ம ட்ராயிங்குக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது தான் இது என்னதுன்னா, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, சார்காயில் பென்சில். இந்த சார்காயில் பென்சில் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, இதில் வந்து ஹார்ட் இருக்குது, மீடியம் இருக்குது, சாஃப்ட் இருக்குது. ஹார்டு ஓகே, இப்படி தான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது. இது வந்து நிறைய ட்ராயிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றுனா இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து இந்த ஸ்கெட்ச் மேக்ஸ்ன்றதோடைய ஸ்கெட்சு.
இந்த ஷேர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதான் ஸ்கெட்சு. இது வந்து டோம்ஸோட தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுறது தான். ட்ராயிங் இப்போ வந்து கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல, ஸ்கூல்னால அவ்வளோ பண்ண முடியல. இதோட ருபீஸ் வந்து 35. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. இது வந்து ஒரு ஷேட் பென்சில். நான் இந்த ரிவ்யூ போட்டிருக்கேன் சேனலில், போய் செக் பண்ணி பாருங்க தெரியும். இது வந்து 2B. அப்புறம் இது வந்து HB, 4B, 8B, அப்படி 10B வரை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம்ஸை பார்க்கலாம். சடா, இது என்னோட அக்ரிலிக் கலர்ஸ். அக்ரிலிக் கலர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்கு. இது எல்லாமே என்னோட தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்கலாம். இது வந்து நான் இதெல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். எப்படின்னா, யூஸ் ஆகுறது தனியாக, இல்லாதது தனியாக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நிறைய இதெல்லாமே இல்லாதது ஓப்பன் பண்ணி காட்டுட்டா, தீந்துருச்சு. இதெல்லாம் வந்து தீந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே அடுக்கி கொஞ்ச நாள் முன்னே தான் எனக்கு ஒர்க்காகவே இருந்துச்சு ஃபுல்லாக. பாக்ஸில் நிற்க மாதிரி வைக்கணும்ல, கொஞ்சம் கஷ்டம். இது எல்லாமே தீந்துருச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஐ ஹேட் திஸ் கலர். ஃபைனலாம் ஆயிடுச்சுக்கு ஏதோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாமே வந்து தீந்தது. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இதில் வந்து ஃபெவிக்ரில் இருக்குது. என்னெல்லாம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெவிக்ரில். இது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்ரிலிக் கலர்ஸ் அது ஃபெவிக்ரில். இதோடைய இது வந்து 20 ருபீஸ். எல்லாமே இது எல்லாமே 20 ருபீஸ். நல்லா ரேட்டு. இப்போ இந்த அக்ரிலிக் பெயிண்ட் எல்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. எனக்கு வந்து அவ்வளோ இருக்கிறது தான் பிடிக்கும். எல்லாத்தெல்லாம் அப்படியே தூக்கில் போட்டுருவேன். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ணணுங்க. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், கிராஃப்ட் ஐடியா பண்ணால் அதில் வேறு ஏதாவது பண்ணுவாங்க. இதுவும் பெயிண்டிங் குழு தான். இதோட ரேட் வந்து ரேட் இதில் கொடுக்கலையோ? எஸ் கைஸ், ரேட் வந்து இதில் கொடுக்கல. எனிவே இதெல்லாமே வந்து இது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரட் ஆனது. எனக்கு இந்த மாதிரி பாட்டில் நல்லா பிடிக்கும். இது ஒயிட் தீந்துருச்சு. இதெல்லாமே தீர்ந்தது தான். இது வந்து ஃபெவிக்ரிலோடைய அக்ரோலிக் கலர்ஸ். சரி, இது வந்து என்னது? இது வந்து எனக்கு இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். பட் தீர்ந்துருச்சு இது எல்லாமே. இதுலலாம் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே தீர்த்துட்டேன் எல்லாத்தையும் மேக்ஸிமம். பாட்டிலை பார்த்தாலே தெரியுமே, எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் படுக்கிறதுக்குலாம். ஓகே, இது வந்து அப்படியே இதை கேட்குறேன். இது வந்து எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ப்ரஷஸ் வந்து கிடச்சிப்போ வந்து அதில் வந்து இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதை ஒரு இடத்துல இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய இது இந்த பாக்ஸ் என்னன்னா, இதுல அக்ரிலிக் கலர் தான் வச்சிருக்கேன். இடம் பத்தாம இருந்துச்சு. அப்படி இப்படின்லாம் குட்டி இதாக்கி வச்சு வைக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்சிங் எல்லாம் மாறி இருக்கு. யார் மாத்தினாங்களோ? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் எனக்கே ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ இருக்கு. இதெல்லாமே தீர்ந்ததான் எடுத்து காட்டுப்பா. சொன்னா தீர்ந்தாச்சு. இதுலையுமே எதுவுமே இல்லை, சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் எதுலையுமே இல்லை. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஸ் என்ன பண்ண பாருங்க. இதையும் இல்லை.
இப்படி வச்சிருந்தேன். இதில் எதுலையுமே இல்லை, சும்மா அந்த பாட்டில் மட்டும் வச்சிருக்கேன். பார்த்தீங்களா? எல்லாமே தீர்ந்தது. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணுறேன். நிறைய இருக்கு இதுல. எவ்வளோ இருக்குன்னு ஆட் பண்ணி பார்க்கட்டா மொத்தத்தில். எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுதான், பட் ஆட் பண்ணுவோம். 1 2 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்கு இதுல. சடா, இது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று. பாருங்க. வாவ், இட்ஸ் லைக் பிரிட்டி த அக்ரிலிக் கலர்ஸ். பட் இது வந்து ஏதோ இதாக இருக்கு, அதான் எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. இது க்ளோஸாக இருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணணும். இனிமே தான் எல்லாமே பண்ணணும். இது என்னோட ஃபேவரேட்டான ஸ்கின் கலர் கைஸ், பட் இதுவும் வந்து க்ளோஸாக தான் இருக்குமோ பார்த்தீங்களா? ஸோ குட். இதில் எல்லாத்துலேயுமே வந்து கலர் இருக்கிறது தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இருந்தாலும் அதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், என்ன சொல்லணும். இதில் எல்லாமே லைட்டாக இருக்கு. இதை வந்து எல்லாமே இருக்கிறத நான் தனியாக வச்சுருக்கேன், இல்லாததை வந்து வேற ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்ந்து வச்சுருக்கேன். இதில் இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து கலர் இருக்கு. என்னோட ஃபேவரட்டான ஒரு இது, எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டானது ட்ராயிங்கில் வந்து பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி பேஸ்ட் கலர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட்ஸ்லேயே வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானதுன்னா இந்த மாதிரி எனக்கு ஃபேவரேட் என்ன சொல்லலாம். இது வந்து பிங்க் கலர், லைக் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8 இப்போ கூட பாருங்கள். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்குது இதில். எனக்கு ஃபேவரட்டானதுன்னா ஃபேவரட்டானது இதுதான். நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, லா இந்த 3 பாக்ஸ் இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆயாச்சு. இதை பார்த்தாச்சு, இவ்வளவும் பார்த்தாச்சு. நம்ம வந்து இந்த கலர் பென்சில்ஸ் இதை ரிவ்யூ பார்க்கலாம். எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. எஸ் கைஸ், பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னது, இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டானது தான். இந்த கலர் பென்சில்ஸ் இந்த ஸ்கெட்சு, அது வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஓகே, இது நான் அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஃபேவரேட் பிடிக்கும். நல்லா ஒரு பேக் பண்ணலாம் போல் இதை வச்சு. ஸோ 2 அண்டு இதில் வந்து ஹாஃப் தான் இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் என்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து கலர் பென்சில்ஸா, இந்த வந்து ஸ்கெட்சில் ஸ்கெட்ச் வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா? இது வந்து இதோட இது கனெக்ஷன் ஆஃப் ஃபேபர் கேஸ்டல். எனக்கு இந்த கம்பெனி வந்து ரொம்ப பிடிக்கும் கைஸ், ஃபேபர் கேஸ்டல். ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். அதான் இந்த டிராயிங் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் எதுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன், வாங்கி வச்சுருவேன் தேவையான. ஓகே, இனி நான் வந்து லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இது வந்து என்னதுன்னா எனக்கே அவ்வளோவா தெரியல, ஏதோ ஒரு ஐட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, இது வந்து இந்த மாதிரி இருக்கும். தானே கையில் வந்து பெயிண்ட் ஆகிடும், எனக்கு ரொம்ப கொஞ்சம் இது வந்து பெயிண்டிங் கலர் தான். நான் இதெல்லாம் அவ்வளோ பார்க்கவே மாட்டேன், அப்படியே வச்சு. இது வந்து ஸ்லைம் மாதிரி இருக்கு இந்த கலர். ஓ,
இதில் எல்லோ கலர் இருக்கு. கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபேவரட்டு. வாவ், இதில் இருக்கோ இன்னும் தெரியல. அப்படி இதில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே, இது தனியாக வைக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுமோ எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு. இது வந்து இந்த ஆர்ட் கலர் அந்த மாதிரி வைக்கும்ல அது. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. இது ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் கலர்ஸ், எஸ் வாட்டர் கலர்ஸ். ரெட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீன், பிங்க், ப்ளூ, லைட் ப்ளூ, ஆரஞ்ச், வயலட், இது என்னது, க்ரீன், ஒயிட், எல்லோ, லைட் எல்லோ, பிளாக். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம வைக்கலாமா ஒரு இடத்துல? அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரியல, பட் ஸ்டில் நான் வந்து வைக்க பார்க்குறேன். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு. ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு. இவ்வளோ திங்ஸ் என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையுமே அடிச்சு வச்சேன். ஸோ காய்ஸ், இவ்வளவும் என்னுடைய ஆர்ட் சப்ளைஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ மை காட் இவ்வளோ உனக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், திஸ் இஸ் ஃபார் மீ. எஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை. See you on next video.